அற்புத தேவ கிருபை வழங்கும் அற்புத மன்னா, அவரை அகற்றுங்கள், சிலுவையில் அறையுங்கள், ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்று அவர்கள் கூச்சலிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ராஜாவாக கொண்டிருந்தார்கள். உண்மையான ராஜாவை நிராகரித்தார்கள். அது ஒரு அரசியல் தீர்மானம் மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய வீழ்தலும் ஆகும். மனிதர்கள் வசதிக்காகவும் பயத்திற்காகவும் சத்தியத்தை விட்டுவிடலாம். கிறிஸ்து ராஜாவாக இருந்தால் வாழ்க்கை மாறிவிடும். அதற்கு பதில் உலகத்தை தேர்வு செய்தார்கள். அங்கு இயேசு நிராகரிக்கப்பட்டார். ஆனால் அவர் ராஜாதி ராஜா என்பதில் மாற்றமில்லை. சிலுவை வழியாக அவர் ராஜ்யம் நிறுவப்பட்டது. என் வாழ்க்கையில் உண்மையான ராஜா யார்? சூழ்நிலை, பயம், மனிதர்கள் இவைகளா அல்லது கிறிஸ்துவா? தெளிக்கப்பட்ட இரத்தத்திற்கு முன் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலை மாறினாலும் உம்மை மறக்காத மனதை தாரும். ஆமேன்.